piece of work in 12 hours. B and C can do it in 3 hours, whereas A and C can do it in 6 hours. How long will B alone take to do the same work? A என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். B மற்றும் C அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், A மற்றும் C அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை B தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார்? இப்போ A அப்படிங்கிறவர் 12 hours. B and C 3 hours. A and C 6 hours. இப்போ நம்ம கேட்டுக்கிறது B மட்டும் எவ்வளோ நேரத்தில் தனியாக முடிப்பார் அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது இங்கே 12, இங்கே 3, இங்கே 6. இந்த 3க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது 12 பார்ட். அப்போ ஏவோட 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வேலை கொடுப்பார் அப்படின்னா 1 பார்ட். B 1 மணி நேரத்துக்கு 4 பார்ட்னா 3 into 4 அப்படிங்கிறது 12. A plus C 2 பேரும் சேர்ந்து 1 மணி நேரத்திற்கு 2 பார்ட். 2 into 6 12. இப்போது நமக்கு இருக்கக்கூடிய சிங்கிளாக இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் வந்து A மட்டும்தான். அப்போது இதில் இருந்து நம்ம அந்த A plus Cயை தனியாக பிரிச்சிருக்கோம். இப்போ ஏவும் சியும் சேர்ந்து 2 பார்ட் வேலை பார்க்குறாங்க. A மட்டும் ஒரு நாளைக்கு 1 பார்ட் தான். அப்போ ஏவோட வேல்யூ 1 பார்ட் அப்படின்னா ஏக்கு அடுத்த 1 பார்ட்டு ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2 பார்ட். அப்போ சியோட வேலை என்ன? 1 பார்ட் இந்த பக்கம் வரும்போது 2 - 1 பார்ட். அப்போது சி வந்து 1 ஹவருக்கு 1 பார்ட். இப்போ அதே மாதிரி இங்கே வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 பார்ட் வேலை பார்க்குறாங்க. பி ப்ளஸ் சி வந்து ஒரு நாளைக்கு 4 பார்ட் வேலை பார்க்குறாங்க. சியோட வேலை எவ்வளோ? 1 பார்ட். அப்போ அது இந்த பக்கம் வந்ததுன்னா 4 - 1 3 பார்ட். பி ஒரு நாளைக்கு 3 பார்ட் வேலை பார்க்குறாங்க. மொத்தம் டோட்டல் பார்ட் அப்படிங்கிறது அது எவ்வளோ? அது 12 பார்ட். ஒரு நாளைக்கு 3 பார்ட் வேலை பார்த்தா 4 நாளில் 12 பார்ட்டை ரீச் பண்ணிடலாம். அப்போது பியோட வேலை 4 days, சரி 4 hours. ஆப்ஷன் சிங்கிறது சரியான வேலை. 17வது கொஸ்டின். கார்பெண்டர் ஏ டேக்ஸ் 15 minutes to fit a parts of a chair. மொத்தம் 15 நிமிஷம் எடுத்துக்கிறார். ஏ அப்படிங்கிற ஒரு கார்பெண்டர் ஒரு சேர் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு கார்பெண்டர் பி எவ்வளோ எடுத்துக்கிறாருன்னா 3 minutes 4 நிமிஷம் அதிகமாக எடுத்துக்கிறார். அப்போ 18 நிமிஷம் எடுத்துக்கிறார். அதே ஒர்க்கு தான். இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா இது 2 பேரும் ஒரு சேருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து 22 சேர் உருவாக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறத கேள்வி. சேம் ஒர்க்கு மாதிரி தான் கிட்டத்தட்ட. சரியா? இப்போ நம்ம அந்த 15க்கும் 18க்கும் நாம் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 90 வரும். எல்சிஎம் அப்படிங்கிறது 90. அதுதான் டோட்டல் பார்ட். டோட்டல் பார்ட் அப்படிங்கிறது 90 பார்ட் இருக்குது. அப்போது ஏவோட 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ பார்ட் வேலை பார்ப்பார் அப்படின்னா 6 பார்ட். பி 1 நிமிஷத்துக்கு 5 பார்ட். இதுதான் நமக்கு தேவையானது. ஏவோட 1 நிமிஷத்துக்கு 1 மினிட்டுக்கு எவ்வளோ பார்ட்னா 6 பார்ட்டு. பி 1 மினிட்டுக்கு 5 பார்ட். டோட்டல் பார்ட் அப்படிங்கிறது 9. சரியா? இப்போ 2 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா 6 + 5 அப்படிங்கிறது 11 பார்ட். ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா 11 பார்ட்டை ஒரு பார்ப்பாங்க 1 மினிட்ல. இது எல்லாமே ஒரு சேருக்கு தான். இப்போ நமக்கு மொத்தம் 22 சேர் இருக்குது. 22 சேர் இருக்குது. டோட்டல் பார்ட் ஒரு சேருக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னா மொத்தம் 90 பார்ட் இருக்குது. அப்போது ஒரு சேருக்கு 90 பார்ட்னா 22 சேருக்கு 90 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 198. இது ஒரு 0. 1980 பார்ட்டு மொத்தம் 22 சேர். ஒரு சேருக்கு 90 பார்ட்டு. அப்போ 22 சேருக்கு 1980 பார்ட்டு. அப்போ நமக்கு 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 11 பார்ட்டு வேலை பார்ப்பாங்க. அப்போது 11ன்னு போட்டோம் அப்படின்னா 11னா 1 11 11 மிச்சம் 8 88னா 8 11 88 0. அப்போ 180 நிமிஷத்தில் மொத்தம் 22 சேரையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்போ 180 நிமிஷம் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா இது ஹவரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது கிடையாது. அப்போ எல்லாமே ஹவரில் கொடுத்துருவோம். இப்போ ஹவரில் மாற்றணும் அப்படின்னா 3 hours வரும் இல்லையா? ஆப்ஷன் பி. ஏன்னா 60 நிமிஷம் அப்படிங்கிறது 1 hour. அப்போ 180 நிமிஷம் அப்படிங்கிறது 3 hours. அடுத்து 18th கொஸ்டின்.
5 boys or 3 girls can do a science project in 40 days. 5 boys, இது வந்து ஆர் அண்டு மாடல், ஆர் அண்டு மாடல் சரி அப்படின்னு எடுத்துக்கலாம். 5 பாய்ஸ் இருக்காங்க, அவங்களும் அல்லது 3 கேர்ள்ஸ். 5 பாய்ஸ் அல்லது 3 கேர்ள்ஸ் சேர்ந்து, அதாவது இவங்க 5 பாய்ஸ் மட்டும் தனியாக அந்த வேலையை எவ்வளோ நாள் முடிக்கிறாங்கன்னா 40 டேஸ். அதே மாதிரி 3 கேர்ள்ஸ் மட்டும் தனியாக அந்த வேலையை எவ்வளோ நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா 40 டேஸ். ஓகேவா? இதே இதை 15 பாய்ஸ் 6 கேர்ள்ஸ் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை எவ்வளோ நாளில் முடிக்க முடியும்? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 5 பாய்ஸ் இன்ட்டு 3 கேர்ள்ஸ் இன்ட்டு 40 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். R&D மாடல் இருந்தது அப்படின்னா டேரக்டாக போடலாம். அதாவது சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா 5 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ், அதே மாதிரி எவ்வளோ கொடுத்தாங்க 15 பாய்ஸ் 6 கேர்ள்ஸ், இது ரெண்டையும் அப்படியே கிராஸ் பண்ண வேண்டியதான். 5 × 6 ப்ளஸ் 3 × அப்போது 5 × 3 × 40 டிவைடட் பை 5 × 6 அப்படிங்கிறது 30 ப்ளஸ் 3 × 15 அப்படிங்கிறது 45, டோட்டலாக 75. 5னா இங்கே 15, 3னா இங்கே 5, 5னா இங்கே 8. அப்போது 8 டேஸில் இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. R&D மாடல் வந்துருச்சுனாலே மேலே உள்ளது அப்படியே நியூமரேட்டரில் போட்டு கீழே உள்ளது அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலே போதும். ஆப்ஷன் சி 8 டேஸ். 19வது கேள்வி. அமுதா கேன் வீவ் எ சேரீ இன் 18 டேஸ். 18 நாளில் ஒரு சேரியை நெசவு செய்து கொடுத்துருவாங்க. அஞ்சலி அமுதா அவங்க 2 மடங்கு அதிகமாக இருக்காங்க. இப்போ அமுதா நமக்கு 18 நாளில் வேலை முடிக்கிறாங்க அப்படின்னா இவங்க 2 மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அஞ்சலி. அப்போ அந்த வேலையை 2 மடங்கு அப்படிங்கும்போது 9 நாள்லேயே முடிச்சிடுவாங்க. இவங்க 18 நாளில் முடிக்காங்க, இவங்க 9 நாளில் முடிக்காங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த சேரியை நெசவு செய்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்? இப்போ 2க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இது 18 தான் டோட்டல் பார்ட். அப்போ டோட்டல் பார்ட் அப்படிங்கிறது 18. ஏன்னா இதை எல்சிஎம் இப்போ 18 எடுத்தோம்னா இப்போ அமுதா ஒரு நாளைக்கு 1 பார்ட் வேலை பார்க்குறாங்க, அஞ்சலி ஒரு நாளைக்கு 2 பார்ட் வேலை பார்க்குறாங்க. சரி, அப்போ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா A + B 2 பார்ட் + 1ன்றது மொத்தம் 3 பார்ட் வேலை பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு. அப்போ அந்த 18 பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 6 டேஸ். கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 18 பார்ட் ஆஃப் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ இதுக்கு ஆப்ஷன் பி 6 டேஸ் அப்படிங்கிறது சரியான விடை. P and Q can do a piece of work in 12 days. P plus Q 2 பேர் சேர்ந்து 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. P and Q can do a piece of work in 12 days and 15 days. P வந்து 12 டேஸில் முடிக்கிறாரு, Q வந்து 15 டேஸில் முடிக்கிறாங்க. P started work alone, then after 3 days Q joined him till the work was complete. How long did the work last? எவ்வளோ நாள் அந்த வேலை முடியும்? இப்போ 2க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60, அதாவது டோட்டல் பார்ட் அப்படிங்கிறது 60. ஏன்னா 2க்கு எல்சிஎம். அப்போது பியோட ஒரு நாள் வேலை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு வந்து 5 பார்ட் கம்ப்ளீட் பண்ணுறாரு. Q ஒரு நாளைக்கு 4 பார்ட் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இப்போது ஃபர்ஸ்ட்டு P வந்து அவங்க மட்டும்தான் தனியாக வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க 3 நாளைக்கு. அப்போது 3 நாளைக்குனா அதாவது டோட்டல் பார்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 60 பார்ட் இருக்குது. அதில் P வந்து ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 பார்ட்டு. அப்போ 3 நாளைக்கு 15 பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 60ல் 15 போச்சுன்னா ரிமைனிங் 45 பார்ட் இருக்குது. இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா Q சேர்ந்துடுறாங்க. P + Q. P ஒரு நாளைக்கு 5 பார்ட் வேலை பார்க்குறாங்க, Q ஒரு நாளைக்கு 4 பார்ட். அப்போ 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 9 பார்ட் வேலை பார்க்குறாங்க. இன்ட்டு 5 டேஸ் வேலை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 45 பார்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ இதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது இது 5 டேஸ் அப்படிங்கிறது சரியான விடை. ஆப்ஷன் டி. நன்றி.